செதர் தேங்காய் உடைக்கிறோம். அந்த செதர் தேங்காயை எடுத்துக்கலாமா, திங்கலாமா? இப்போ போயிட்டு இருக்கும். செதர் தேங்காய் உடைச்சிருக்காங்க கோவில்ல, அதை எடுத்து உண்ணலாமா அப்படின்னு. உண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியுதா? கோவில்ல செதர் தேங்காய் உடைக்கிறாங்க, திங்கள். இது அடியன் சொல்லல, ஆச்சாரிய புருஷர். நடமாடும் தெய்வமாக நம் கண்களின் எதிரில் நடமாடிக்கொண்டிருக்கும் காஞ்சி மகா சுவாமிகள் சொன்னது. நிறைய அவர் ஒரு தடவை அவர் கூட நிறைய தேங்காயை வச்சுக்கிட்டு அப்படி உடச்சுட்டு இருக்கா. ஒரு பிள்ளையார் கோவிலில் இவருடைய அணுக்க தொண்டர்களை எடுத்து உடச்சுட்டு இருக்கா. குழந்தைகள் நிறைய கூடிவிடுத்தோம். குழந்தைகள்லாம் இல்லை, இதெல்லாம் அந்த காலம் பார்த்தது. அடியேன் நிறைய அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதுதான் சொல்றேன், 6 வயசுலேருந்து மடத்துல இருக்கேன்னு. செல்ல குழந்தை அணுவா அனுபவிச்சு அந்த மகான்கள். அதெல்லாம் அந்த அனுகிரகம்தான். செதர் தேங்காயை அடிக்கிறார்கள். குழந்தைகள்லாம் போட்டி போட்டதும் முன்னுக்கு வருது எடுக்கிறதுக்கு. இந்த செதர் தேங்காய் அடிக்கிறவர் என்ன, மகா சுவாமிகள் அங்கே உட்காந்துருக்கார். இந்த செதர் தேங்காய் அடிக்கிறவருக்கு என்ன பயம், இந்த குழந்தைகள் தலையை நடுவில் விட்டு கொடுத்தோன்னா அடிச்சு ஏதாவது ஆயிடுத்துன்னா நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதுக்காக அவர் கொஞ்சம் சத்தம் போட்டார். டாய் ஒத்திப்பாகூடா அப்படின்னார். அதில் ஒரு பாய கேட்டான் ஒரு கேள்வி. எனது ஒத்திப்பாங்கடாவா? எங்களை மாதிரி உள்ள ஆட்களுக்கு தானே இந்த தேங்காயை உடைக்கிறது. நாங்கள் அது எடுக்கக்கூடாது, ஒத்திப்பாங்கடாங்கிற மாதிரி பேசுறீங்களா? அப்புறம் எதுக்கு உடைக்கணும்னு. மகா சுவாமிகள் இதை அவர் சொல்லவே சொல்லியிருக்கார். குழந்தைகளுக்குத்தான் அதில் முன்னுரிமை. தெரியுதா? ஆகவே அதை அந்த குழந்தைகள் அவர்களுக்காகவே அடிக்கிறது. அதை ஒன்றும் தடுக்காதீர்கள். ஐயோ நான் அடிச்சு உடைச்சேன், அவன் எடுத்துன்னு போயிட்டான்னு நினைக்காதீங்க. செதர் தேங்காய் உடைக்கிறது அதுக்குத்தான். அந்த ஆணவங்கிற அந்த கெட்டியான ஓடு இருக்கு இல்லையா, அது சுலபத்தில் போகாது. அதை உடைச்சு தான் ஆகணும். அதை உடைச்சா முதல்ல வர்றது நம்ம கண்ணில் தேங்காய் பட மாட்டேங்கிறது, வெளுப்பா இருக்க, அது படமாட்டேங்கிறது. அவர் 2 தட்டு தட்டினோடனே தாங்கின்னு உள்ள இருக்கக்கூடிய இளநீ வந்துடுறது, கீழே கொட்டிடுறது. அந்த ஆணவத்தை நீக்கினால் இனிமை தானே வெளிப்படும். நாம ஒன்றும் தேடின்னு போக வேண்டாம். இது போன உடனே இனிமை தானே வந்துடும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், வெள்ளை வெளுக்க நின்று சந்தோஷமா இருந்துட்டு போறோம். என்ன குறை?